சனாக்குனி வாழைக்காய் வச்சு பொரியல் பண்ணலாம். இதை மாதிரி சனாக்குனி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடாயில் போட்டு சிம்மிலே வச்சு வதக்குங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போது வாழைக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. வாழைக்காய் தோல் சீவிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தண்ணியில் தான் போடணும். வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு, மஞ்சாத்தூள், இஞ்சி கொஞ்சோண்டு, கறிவேப்பிலை. இஞ்சி நெசுக்கி வச்சுக்கோங்க. வாழைக்காயை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரிக்க நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சா? இப்போ இஞ்சி சேர்த்துருங்க. இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சா? இப்போ தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு அதே மாதிரி வதக்குவோம். இதுவும் தக்காளியும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கலை, அதனால் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கிடுச்சு. இப்போது உப்பு சேர்த்தாச்சு, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த வாழைக்காய் எடுத்து அதில் சேர்த்துருங்க. வாழைக்காய் சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க. வாழைக்காய் வேகணும். இப்போ நல்லா கலக்கிட்டு கறிவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம சனாவுனி வதக்கி வச்சோம் பாருங்கள், அதில் தண்ணி ஊற்றி, அதில் மண் இருக்கும், அதனால் இதை மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு இது மாதிரி கையில் எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது வாழைக்காய் வெந்துருச்சு. கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது பாருங்க. வாழைக்காய் வெந்துருச்சா? இப்போ தண்ணி சுண்டோன்னா தான் நம்ம சனாவுனி வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணி சுண்டிடுச்சா? இப்போ நம்ம சனாவுனி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்படி கடாய் இருக்கட்டும், அது நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.